பக்கத்துல மிருக ஜாதி அது இதுன்னு வந்துச்சுன்னா சித்தில அவரை பூஜை பண்ணுவாராங்க, குழந்தைய பாப்பாரு. அதனால தண்ணீர் எடுக்கும் முன்பதாகவே நம் குழந்தையை அத்தலத்தில் கொண்டு வந்து விடுவோம். நீ குடத்தை யார்ட்ட கூடு. சரி, எப்படி நீ போய் உன் புள்ளைய தூக்கிட்டு வா. எப்படி அதுக்கு மேல நம்ம தண்ணி எடுத்து கொண்டு வருகிறேனப்பா. போறா. குழந்தையை கொண்டு வந்து விட்டேன், தண்ணீர் எடுத்து செல்லலாமா? தாத்தாயி ஆகட்டும். இப்போ தபம் முடிஞ்சிருக்கீங்களா? சிவனுடைய தவத்தை முடித்து விட்டு இன்னைக்கு பூசை முடிந்து விட்டது. ஆனால் சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு போடுவாங்க. அந்த அம்மனாகப்பட்டது எனக்கு பூசைக்கு சலனுக்கு சென்று விட்டது. பிள்ளைய பத்திரமா பாத்துங்க அப்படின்னு தொட்டில போட்டு விட்டு போனது. ஆனால் பிள்ளையை பார்க்க நான் பொறுமை பார்த்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? பிள்ளை பாருங்க, பார்க்கிறேன். ஐயோ ஐயோ அரகரா சிவனே, ஓம் அரகரா நம சிவாய நமக, ஓம் அரகரா. ஐயோ, இந்த தொட்டில தானே பிள்ளையை போட்டு விட்டு எனக்கு செலமெடுக்க சென்றது. அந்த அம்மன் பிள்ளையை விட்டு சென்றது. இந்த பிள்ளையை காணவில்லையே, நான் என்ன செய்வேன்? ஆண்டவா, ஓம் அரகரா மகோதேவா சிவசிவா. ஐயோ, அந்த அம்மன் சொன்னது, இந்த பிள்ளை பிறந்த உடனே திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணையாக இருந்து உங்களுடைய பர்ணசாலையிலே பாலன் பிறந்து விட்டான் ஐயா அப்படின்னு சொன்னது. இந்த பர்ணசாலையில என்னுடைய பர்ணசாலையில பிறந்தது எனக்கு புண்ணியம் அம்மா என்று நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். ஆனா அந்த அம்மன் தண்ணி எடுக்க குளத்துக்கு சென்று விட்டது. இது நெறி தூக்கியதோ நாய் தூக்கியதோ தெரியவில்லை. நானாக பூசையில இருந்தேன், இந்த குழந்தையை காணவில்லை. அப்படி பற்றவு தெரியுமா பிள்ளையுடைய வருத்தம், கற்றவு தெரியுமா கல்வியோட அருமை. அந்த பெண்மணி வந்து ஐயோ உங்க நம்பி விட்டு போனே, இந்த பிள்ளையை காணும் என்று கதிரவாள் அலுவாள் ஏறாள், என்ன செய்வார்? ஆண்டவா சிவசிவா. ஓ, எப்படி என்றால் எங்க குருஜிக்கு என்ன வழி? நான் என்ன நினைக்கிறேனோ அந்த சிவன் அப்படியே செய்வார். நான் என்ன நினைக்கிறாக நினைச்சா அப்போ அப்படியே நடக்கும். அப்படியே ஏற்பட்ட இந்த வால்மீகி ரிஷி நானு. எப்படி என்றால் இங்க இருக்கிற ஒரு தப்பையை கிள்ளி அந்த தொட்டில போட்டு சிவனை நினைத்தால் ஒரு காண்பல்ல உருவாகிவிடும். இதோ அப்படியே தப்பையை கிள்ளி இதோ இந்த தொட்டில போட்டு சிவனை கோரி ஓம் அரகரா நம சிவாயா, ஓம் அரகரா, ஓம் அரகரா, ஓம் அரகரா. ஐயோ ஆண்டவா சிவபெருமானே, நான் நினைச்ச மாதிரியே அழகா அதே மாதிரி ஒரு அருள் அங்க படுறா அந்த முகத்தை போல சூரியனை போல தக 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 தகண்டு ஒளி வீசுகிறது. அந்த பிள்ளை மாதிரியா இந்த பிள்ளை? அதை காணவில்லை, இருந்தாலும் அந்த அம்மா வந்து பார்த்தா அதே மாதிரி இருக்குது. பரவாயில்லைங்க, அது நான் தவத்துல இருக்கிறேன். ஊர்ல 10 பேர் இருந்தா எந்த பொம்பளையும் புள்ள பக்க தேவையில்ல. ஓம் அரகரா நம சிவாய நமக, ஓம் அரகரா, ஓம் அரகரா. அரகரா சிவனே, சிவனே அம்மனே, தங்களது பூஜைக்காக தண்ணீர் கொண்டு வந்து விட்டேன் சுவாமி. அப்பா, உன்னுடைய பணிவடைய நான் மெச்சினேன் அம்மனே. அதனால நான் தானபாரம் செய்து விடுகிறேன். அம்மா, குடம் எடுத்து தந்தா தண்ணீர் எடுத்து வந்தாய், உன் மடியில என்னம்மா? இது என்னுடைய குழந்தை சுவாமி. அம்மா, குழந்தையை பாத்துக்கான்னு சொல்லி தொட்டில போட்டு தானே நீங்க போனீங்க சுவாமி. இங்கேயாமா ஒரு குழந்தை? என்னுடைய குழந்தை உன்னிடத்திலே பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு தண்ணீர் எடுக்க சென்றேன் சுவாமி. சரிமா. சென்ற இடத்திலே அதாவது வானரமாகப்பட்டது தன் குழந்தையை வயிற்றிலே கட்டி கொண்டு சென்றது. அதனால இந்த வானரமாகப்பட்டது 5 அறிவு ஜீவன், அப்பேற்பட்ட ஜீவனாகப்பட்டது தன் குழந்தையை வயிற்றிலே கட்டி கொண்டு செல்கிறது. அதனால அது கட்டிட்டு போகாது குரங்குமா. சரி, அது பிள்ளை பிறந்த உடனே அந்த குட்டியாகப்பட்டது தாய் மடியை சேர்த்து பிடிச்சி கட்டி அணைச்சிக்கும். எங்க தாவினாலும் துள்ளினாலும் அது விடவே விடாது. அது பிறந்த குழந்தை அல்லவா? ஆமா, பிறந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கிறது, பெற்ற தாய்க்கு அறிவு இருக்க வேண்டாமா? அதனால பிள்ளையை இந்த இடத்திலே விட்டு சென்றால் உங்களின் தவமோ கலந்து விடும்.
அப்படி பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமே என்று என் குழந்தையை நான் எடுத்து சென்று விட்டேன் சுவாமி. அதான் அம்மனே, சுவாமி நான் சொல்வதை கண்டு நீ வருத்தப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம் அம்மா. எப்படி என்றால், நீ தண்ணீர் எடுத்து வர்றதுக்குள்ள நான் தவம் முடிச்சு கண் விழித்து பார்த்தேன். தொட்டில் இருந்த குழந்தையை காணவில்லை. ஆனா கண்மூடி தவம் செய்துட்டு இருந்தேன். நீ எடுத்துட்டு போனது எனக்கு தெரியவில்லை. அங்கே சென்று நான் பார்க்கின்ற போது தொட்டில பிள்ளை இல்லை. இந்த வால்மீகியுடைய ரிஷி கிருமினால ஒரு தப்பையை கிள்ளி போட்டு சிவனை நான் நினைக்கின்ற போது இதே மாதிரி ஒரு ஆண் பிள்ளை எங்க பாரம்மா தொட்டில்ல. இந்த முகத்தை பார்த்தா அந்த முகத்தை பார்க்க முடியாது. குழந்தைகளும் ஒருவரை பார்த்தா போல் அழகான பிள்ளையாக இருக்கிறது. ரெண்டுமே ஆண் பிள்ளை. அதனால இதுவும் என் பிள்ளைதான். ரெண்டு பிள்ளைய நீ வளர்த்துக்கிறாய். ஆமாம் சுவாமி. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அப்படி 1000 தான் இருந்தாலும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலும் ஒரு குழந்தையை உங்கள் தவத்தினால் உருவாக்கி விட்டாலும் 2 குழந்தைகளும் என் குழந்தைதான். அதனால தங்களுடைய வார்த்தைகளால் தங்களுடைய வாயாலே இந்த 2 குழந்தைகளுக்கு பேர் வை சுவாமி. ஓம் அரகர நம சிவாய நமக. பேர் வைக்கணும். ஆனா ஒரு பிள்ளைக்கு லவன் குசலன், ஒரு பிள்ளை குசலன், ஒரு பிள்ளை லவன் சொல்லி லவன் குசலன் சொல்லி 2 பிள்ளைக்கு நான் பேரிடுகிறேன் அன்னைக்கு. அப்படியா? ஆமா சுவாமி. உங்கள் வாயாலே 3 முறை கூறுங்கள் பார்க்கலாம் பேரை. லவன் குசலன், லவன் குசலன், லவன் குசலன். இப்படி 2 பிள்ளைக்கு, ஒரு பிள்ளைக்கு லவன், ஒரு பிள்ளை குசலன் சொல்லி பேரிடுகிறேன். இரண்டு குழந்தைகளுக்கு பெயர் சூட்டி விட்டீர்கள். ஆம். அப்படி இருந்த போதும் ஆசிரமம் சென்று இந்த குழந்தைகளை காத்து ரசித்து வளர்த்து வருகிறேன் சுவாமி. ஆகட்டும் அம்மா. இந்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்களும் இந்த சீலையில மூத்திரம் விட்டுருச்சு சாமி. இந்த இடத்துல துவைச்சி எடுத்துட்டு போயிடலாம் சாமி. கடிஞ்சு முடிச்சு போவாங்க. பரவாயில்ல. சிசீர ரொம்ப ஹெல்ப் பண்ற, துணியெல்லாம் துவச்சு கொடுக்கிறேன். பரவாயில்லைப்பா. இந்த பிள்ளைய சிறுகிரமமா செல்வாக்காக என்னுடைய தண்டகாரி வளர்த்தலாம். நானும் ஒற்றுமையாக இருக்கிறேன். அப்புறம் சென்று வருவோம்.